ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு saree ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்களேன், சாரியோட பல்லு ஃபிளீட்ஸ் அயனிங்கே பண்ணாம நம்ம மயில் தோகை மாதிரி எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணணும். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருக்கேன். பாருங்க, பல்லு ஃபிளீட்ஸ் நம்ம அயனிங்கே பண்ணல, எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, மயில் தோகை மாதிரி எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. வாங்க இப்போ நம்ம எப்படி சாரி பல்லு ஃபிளீட்ஸ் எடுக்கலாம் பார்க்கலாம். நம்ம இப்போ பல்லோட ஃபிளீட்ஸை இந்த மாதிரி ஒன்று விட்டு மடிக்கும் போது உங்களுக்கு நியர்லி 10 to 12 ஃபிளீட்ஸ் கிட்ட வரும் பாருங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸ் மட்டும் எந்த அளவுக்கு பார்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். கரெக்டா எடுத்து முடிச்ச பிறகு இந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டா ஃபிளீட்ஸ் வந்து உள்ள ஏதாவது தனியா விடாம கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைட்ல நம்ம ஒரு பின் பண்ணிடணும். இப்ப நம்ம பேக் சைட்ல பின் பண்ணி முடிச்ச பிறகு கிளிப் பண்ணிட்டு சாரியோட உள்ள இருக்க ஃபிளீட்ஸை கரெக்டா ப்ராப்பரா இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டா ஒரு லேயரா ப்ராப்பரா பார்த்து அரேஞ்ச் பண்ணணும். உள்ள ஏதாவது ஃபிளீட்ஸ் விட்டுட்டாலும் உங்களுக்கு உள்ள கஷ்டமா இருக்கும் அயனிங் பண்ணும்போது. ஸோ ப்ராப்பரா கரெக்டா வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைட்ல அதே மாதிரி ஒரு பின் பண்ணிடுங்க. நம்ம சாரியோட ஃபிளீட்ஸ் வந்து இந்த பல்லு ஃபிளீட்ஸ் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைட்ல இப்ப செகண்ட் பின் பண்றோம். நம்ம செகண்ட் பின் பண்ணி முடிச்ச பிறகு கையிலே பாருங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அயனிங்கே இப்போ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. பேக் சைட்ல ஃபர்ஸ்ட் பின் பண்ண எடுத்துட்டு கையில இந்த மாதிரி பண்ணீங்க. சும்மா மயில் தோகை மாதிரி சூப்பரா பல்லு ஃபிளீட்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்களா. நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம பல்லோட ஃபிளீட்ஸோட தேர்ட் பின் பண்ண போறோம். ஸோ கஸ்டமருக்கு லென்த் ஏத்தா மாதிரி பல்லு ஃபிளீட்ஸ் நியர்லி ஒரு 3 பின் கிட்ட வரும் உங்களுக்கு லென்த். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங் ஒரு பின் பண்ணோம், சென்டர்ல ஒரு பின் பண்ணோம், இது லாஸ்ட் தேர்ட் டைம் ஒரு பின் பண்ண போறோம். இந்த மாதிரி பின் பண்ணதுனால நம்ம கஸ்டமருக்கு கரெக்டா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பல்லு ஃபிளீட்ஸ் இப்போ இவ்வளோ தூரம் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் சைடில் ஒரு பின் பண்ணிட்டு பாருங்க பல்லு ஃபிளீட்ஸ் ஃபுல்லாக இப்போ அயனிங் பண்ணுறோம். பாருங்க சூப்பராக அயனிங் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பல்லு ஃபிளீட்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் அயனிங் பண்ணிக்கலாம். நம்ம அயனிங் பண்ணி முடிச்சுட்டு கிளிப் பண்ணிட்டு இப்போ நம்ம செஸ்ட் ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டையே பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வச்சு அயனிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபிளீட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தர் அயனிங் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ஒரு ஷேப் நம்மளுக்கு நியர்லி ஏ ஷேப் மாதிரி வரும். நீங்க மேல இருந்து கீழே பார்க்கும்போது பாருங்க ஏ மாதிரி தெரியும். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தள்ளி வேணும்னா கொஞ்சம் ஃபிளீட்ஸை தள்ளி வச்சா இந்த மாதிரி அழகா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கையிலேயே நீங்க இந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு கரெக்டா இருக்கா பார்த்துட்டு அயன் பாக்ஸ் எடுத்துட்டு ஒரு அயனிங் பண்ணீங்கன்னா சூப்பரா செஸ்ட் ஃபிளீட்ஸும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பக்காவாயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அயன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் எப்படி 3 டைம்ஸ் எடுத்து அயன் பண்ணமோ ஸோ செஸ்ட் ஃபிளீட்ஸ் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி அயனிங் பண்ணியாச்சு, செகண்ட் டைமும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது ப்ராப்பரா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டா கிளியரா இருக்கா பார்த்து முடிச்சு கையிலே நல்ல ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அயனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸோட இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணது செஸ்ட் ஃபிளீட்ஸ் வரும். இது வந்து சைட்ல போற ஃபிளீட்ஸ் வரும். நம்ம இது மாதிரி கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு அது பாருங்க அயனிங் பண்ணி முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் செஸ்ட் ஃபிளீட்ஸ், நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு சைட்ல போற இடத்துல வரும். இப்போ அதே மாதிரி இதை அயனிங் பண்ணி முடிச்சுட்டு தேர்ட் இது வந்து எடுத்து போடுறது வந்து நம்மளுக்கு சாரியோட பேக் சைடு வரும். பாருங்க இது தேர்ட் டைம். இப்போ நம்ம கரெக்டா அதே மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபிளீட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணோம். உள்ளுக்கு ஏதாவது மடிப்பு இல்லாம பார்த்துட்டு கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பரா இருக்க பார்த்துட்டு ஒரு அயனிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரியோட பேக் சைடு வரைக்கும் இப்போ அயனிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்ப நம்ம ப்ராப்பரா கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. கையிலே இது கரெக்டா இப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அயனிங் வச்சு ஒரு அயனிங் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா பாருங்க. இது சாரியோட பேக் சைடு போற இடம். நம்மளுக்கு சாரி கட்டும் போது பேக் சைடு வந்து பஃப்னு தூக்கி இல்லாம சாரி பாக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி அயனிங் பண்ணி கட்டுறதுனால சாரி கட்டும் போது நம்ம ஸ்லிம்மா தெரியும். இப்போ சென்டர் ஃபிளீட் நம்ம அயனிங் பண்ண போறோம். நான் பின்ன வந்து ஒரே இடத்துல வச்சு அயனிங் பண்ணாம கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி வச்சு தள்ளி வச்சு இந்த மாதிரி
பின் பண்ண போறேன். பாருங்க நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி எங்க நம்ம வந்து பின் பண்ணுமோ ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு நீங்க இந்த இடத்துல நான் இப்போ 2 பின் போட போறேன். 2 பின் போடுறதுனால நம்ம தள்ளி தள்ளி ஃப்ரில் வச்சிருக்கனால அது கலையாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பின்னு போட்டு அரேஞ்ச் பண்ணிடுங்க. பின்னு கரெக்டா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வராத இருக்கணும். சாரியோட ஃபிளீட்ஸ் கலையாம இருக்கணும். ஸோ செகண்ட் பின்னும் நான் பாருங்க எங்க வச்சு பின் பண்ண பாருங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம், இல்ல பேக் சைடு வேணாலும் வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணி முடிச்சுட்டு வந்து மேல கிளிப் பண்ணிட்டு இப்ப கீழே பாட்டம்ல வந்து அதே மாதிரி ஃபிளீட்ஸை வந்து தள்ளி தள்ளி கரெக்டா அரேஞ்ச் பண்ணோம். நியர்லி 6 ஃபிளீட்ஸ் வரும். நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி மெஷர்மெண்ட் வரும். ஒரு டைம் 6 to 7 ஃபிளீட்ஸும் வரலாம், இல்ல 5 ஃபிளீட்ஸும் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்பரா கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே ஒரு பின் பண்ணி அயன் பண்ணிடுங்க. பிகாஸ் இது கலையாம அவுறாம இருக்கிறதுக்கு சாரி கட்டும் போது இந்த பின்னை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடணும். கீழே இருக்க பின்னை ரிமூவ் பண்ணிடணும். பாருங்க இந்த மாதிரி கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இங்க சாரியோட டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு அயனிங் பண்ணி முடிச்சிடணும். உங்க ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டா ப்ராப்பரா இருக்கும். இந்த மாதிரி வச்சு அயனிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு சாரி வந்து கட்டும் போது ப்ராப்பரா சூப்பரா இருக்கும். நம்ம நடக்கிறச்ச கரெக்டா ஃபிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்கும். இப்ப நம்ம சென்டர் ஃபிளீட்ஸ் டாப் டு பாட்டம் அயன் பண்ணி முடிச்ச பிறகு சாரியோட ஃபிளீட்ஸ் உள்ளவையும் இந்த மாதிரி ப்ராப்பரா கரெக்டா எடுத்து ஒரு ஃபில்லா வச்சு அரேஞ்ச் பண்ணி அயனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரியோட மூவ் பண்ணும்போது நடக்கும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபிளீட்ஸ் கலையாம பக்காவா இருக்கும். ஸோ இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியோட பேக் சைடு அப்படியே திருப்பிட்டு இப்ப நம்ம சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறோம். சாரியோட இந்த கார்னர் அந்த கார்னர் ஒரு கிளிப் பண்ணிடுங்க சாரி மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு. சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து எடுத்துட்டு உங்க பாருங்க நம்மளுக்கு சென்டரா அந்த ஃபிளீட்ஸ் வரா மாதிரி கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு சாரியை 2 மடிப்பா மடிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு மெஷர்மெண்ட் கிளாத்தை வந்து திருப்பி உள்ளுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டா ப்ராப்பரா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸா உள்ளுக்கு வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சு மடிச்சிடுங்க. இப்ப நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இப்ப அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இது ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு சாரியோட இது கரெக்டா பாக்ஸ் ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி வச்சு முடிச்சுட்டு சாரியோட ஃப்ரண்ட் சைடு பகுதி எடுத்துட்டு நம்ம இப்ப பாக்ஸ் ஃபோல்டிங் கோசம் நம்ம எடுக்கிறோம். ஸோ மெஷர்மெண்ட் பாருங்க நம்ம கை இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு அது அப்படியே மேலுக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இந்த மாதிரி டபுளா மடிச்சிடணும். மடிச்ச பிறகு நம்ம இந்த கார்னர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு தான் மடிக்க போறோம் பாருங்க. 2 மடிப்பு வந்து அந்த கார்னர்ல தான் எடுப்போம். ஸோ ஃபிளீட்ஸோட செஸ்ட் ஃபிளீட்ஸோட வர இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிக்கணும். சென்டர் ஃபிளீட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு பக்காவா வந்திருக்கு. இப்ப இந்த கார்னர்ல வந்து நம்ம கையை வச்சுட்டு 2 மடிப்பு மடிக்கணும். 2 மடிப்பு மடிக்கும் போது பாக்ஸ் ஃபோல்டிங் உங்களுக்கு கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும் பாருங்க. சூப்பரா பாக்ஸ் ஃபோல்டிங் இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அப்படியே சாரியை வந்து ஃப்ரண்ட் பக்கம் இப்படி திருப்பினீங்களா உங்களுக்கு செஸ்ட் ஃபிளீட்ஸ் கரெக்டா ப்ராப்பரா அரேஞ்ச் ஆயிடும். அரேஞ்ச் ஆகி முடிச்ச பிறகு சாரியோட பல்லு ஃபிளீட்ஸ் பேக் சைடு சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் பேக் சைடு எடுத்துட்டீங்கன்னா அதை ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு சாரியோட உள் பக்கத்துல வந்து அதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பாருங்க உள்ள வச்சு அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு சாரியோட பாக்ஸ் ஃபோல்டிங் பக்காவா ரெடி ஆயிடும் பாருங்க. அதை நான் எந்த உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். கரெக்டா சாரியோட இன்சைடுல வச்சு இது மாதிரி கரெக்டா வச்சுட்டீங்கன்னா சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க பாக்ஸ் ஃபோல்டிங். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா லேடிஸ்க்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல இருக்கவங்க கூட இது ஒரு பிசினஸா பண்ணலாம். இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போற பிசினஸ் இது. சாரி டிராப்பிங் கண்டிப்பா நிறைய ஒரு சாரி 250, பட்டு சாரி 300, 350 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ பார்த்து வாங்கி நீங்க சாரி இந்த மாதிரி ஃப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு பிசினஸ் தான். நீங்க யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சாரியோட வீடியோஸும் கரெக்டா வந்திருக்கு. நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.